சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று மிகவும் ஆசையாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என்னை நீ அலட்சியம் செய்தால் நான் கோபமாக செல்வேன். ஏனென்றால் உன் அப்பா எனக்கு இன்று உன்னோடு பேசிவிட வேண்டும் என்பதில் அத்தனை அன்பும் அக்கறையும் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இது மாறி இருக்கிறது. என்னுடைய அன்பை முழுமையாக உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம், எக்காரணத்தை கொண்டும் அதை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? உன்னோடு உன் சாயப்பா நான் எப்பொழுதுமே பயணிக்கும் இந்த காலகட்டங்களில் உன்னிடத்தில் நான் பேசுவதற்கு ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த சாய் அப்பா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் இந்த காலம். என் குழந்தை, நீ எல்லாவற்றையும் கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி, இந்த சாய் அப்பா உன்னிடத்தில் பேசும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கை நீ கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சில விஷயங்கள் உன்னை எப்படியெல்லாம் ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்ததும், அதை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் காலமே உனக்கு பிரச்சனைகளை களைந்து நல்ல காலம்தான். சந்தோஷங்களை நீ பெறக்கூடிய காலம்தான். நீ என்ன நினைத்தாலும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும்பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கும்பொழுது என் குழந்தை எதை பற்றியும் நீ தயங்க வேண்டாம். நல்லது நடந்தால் சந்தோஷம். ஆனால் தீயது நடந்தால் அதைவிட சந்தோஷப்படுகின்ற குழந்தைகள் மட்டுமே என் குழந்தைகளாக இருக்க முடியும். ஏன் தெரியுமா? ஒரு கஷ்டம் வருவது, ஒரு பிரச்சனை வருவது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் நான் சரியாகவே உனக்கு கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம். ஒட்டுமொத்தமான பல விஷயங்கள் உனக்கு நல்லதை உருவாக்கித் தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னால் உனக்கு இந்த சாய் அப்பா நான் சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் சரியாக செய்யும் இந்த காலம். இனி முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியின் காலம் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதை நீ மறக்காதே. நல்ல வெற்றியை உனக்கென உருவாக்கித் தரும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள். அப்பாவினுடைய அன்பை நான் சிந்தாமல் உனக்கு கொடுக்கின்றேன். நீ அதனை சிதறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் அவர்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ மற்றவர்களுக்காக தியாகம் செய்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எல்லா நிலையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கானதாக, நல்லபடியானதாக, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுப்பதாக என்றும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னானாலும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதை நம்பு. இந்த சாயப்பா நான் உடன் இருக்க இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ நம்பு. என்றுமே உன்னோடு நான் பயணிக்கும் இந்த காலம் உனக்கான ஆச்சரியங்களை அது நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்லிக் கொடுக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் நீ தவித்ததையெல்லாம் நினைத்து இனி கலங்காதே. என்ன நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது. இனி நடக்கப் போவதோ உனக்கு சரியாகவே நடக்க முன்னின்று எதையும் சொல்லும் இந்த அப்பாவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்கள் இன்னமும் என் மனதில் இருக்கின்றது. அதை உனக்கு எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்றதால் தான் நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளாக நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும் நீண்ட நேரம். நீ எதையோ எண்ணி இனிமேல் பதற வேண்டாம். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். நான் இருக்கும் வரை இனி உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து, சாயப்பா தன் குழந்தைகளின் மீது சற்று சுயநலம் அதிகம்.
சுயநலம் கொண்டவை. இந்த அப்பா என்று சொன்னால் மிகையாகாது அல்லவா? என் குழந்தைகள் விரும்பியதையெல்லாம் பெற்றிட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருப்பதற்கு என்னுடைய சுயநலம்தான் காரணம். என் அன்பு குழந்தையே, சந்தோஷத்தில் நான் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைப்பது என்னுடைய சுயநலம்தான். நீ சிரித்தால்தான் எனக்கு சந்தோஷம். அப்படியானால் உன்னை சிரிக்க வைக்க நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உனக்கு சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கிறதோ, அல்லது இந்த விஷயத்தை தன்னால் செய்ய முடியவில்லை என்று தோன்றுகிறதோ, என் குழந்தை, உடனடியாக அந்த விஷயத்திலிருந்து நீ நிறுத்திவிடு. உன்னை பின்வாங்க சொல்லவில்லை. நிறுத்திவிட்டு உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து. 5 நிமிடம் நீ தியானம் செய். உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீ தேவையில்லாததை எல்லாம் யோசிக்காமல் உன்னுடைய மனதை தெய்வத்தை நோக்கி நீ நிலைநிறுத்து. அப்படி நீ செய்துவிட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகள் எல்லாமே உன்னை சரியாக தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நொடியிலும் உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய தேவைகளை மட்டுமே கணக்கில் கொண்டு உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உன்னிடம் ஒப்படைக்கும் இந்த காலம். இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்ல விஷயங்களும் பேரதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டாய். ஆனால் இனி உன்னை தொடரும் இந்த நாட்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, அப்பாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் தேவையான விஷயங்களை எல்லாம் என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் இனிமேல் உனக்கு நடந்து உன்னை சந்தோஷப்படுத்தும். அதை வரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் நினைத்து வருந்தாதே. ஆனால் வாழ்க்கை எதை பெற வேண்டும் என்பதில் கவனமாக, எதையுமே அவ்வளவு சுலபமாக கோட்டை விட்டுவிட முடியாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான தேவைகள் நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் நம்மை வரவேற்க தயாராக இருக்கின்றது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக கொடுத்ததில்லை என்பதுதான் உன்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் உன் அப்பா நான் சொல்வது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கிறது. அது மட்டுமல்ல, இனிமேல் இதைவிட ஒரு அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட வேறு அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் என் குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உறுதியோடு இருந்ததோ, என்னென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லியதோ, அதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள முன்னே வர வேண்டும் என்பதை மறக்காதே. இனிமேல் என் குழந்தை, அடுத்தடுத்த நிலைகளில் நீ கண்டு பதறாமல் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக பேசிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உன்னைத்தான் வெற்றியை உனக்கு எடுத்து தராமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் வரை உனக்குள் எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது என்றால் நீயே புரிந்து கொள்வாய் நம்மிடம் தெய்வம் இருக்கிறது என்று. தெய்வத்தை அருகில் நிற்க வைக்கவும், தெய்வத்தை தன் வீட்டிற்குள் நிலை நிறுத்தவும் தெய்வம் தனக்குள் இருக்கிறது என்று நினைக்கின்றவர்களும் ஒருபொழுதும் எதையும் எதிர்மறையாக பேச மாட்டார்கள். அப்படி எதிர்மறையாகத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அந்த நொடியை தெரிந்து கொள்ளலாம். முழுக்க முழுக்க தெய்வம் என்பது இவர்கள் வாழ்க்கையில் இல்லை என்பதனை, தெய்வம் இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் அவர்களை தொடர்ந்து வருவதில்லை என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு நல்லதை நடத்தும், சில விஷயங்கள் நமக்கு வேதனைகளை கொடுக்கும். இரண்டுமே ஒரு சேர பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் என்னவெல்லாம் யோசிக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எண்ணானும் எதையும் நல்லபடியாக சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றிகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாம் நினைத்து பார்த்து எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி நின்றது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டங்களும் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நாம் வருகின்ற இந்த பொழுதுகள் எல்லாம் உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தும் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு எப்பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த நேரமும்
நாம் எந்த விஷயங்களை பழகுகிறோமோ, எந்த விஷயங்களை நம் வாழ்க்கையாக மாற்றுகிறோமோ, யாரிடம் பேசுகின்றோமோ, யாரை தன் நட்பாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ என்பதை பொறுத்துத்தான் உன்னுடைய செயல்பாடுகளும் இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது எல்லோருமே தன் சொந்த புத்தி பயன்படுத்துவது கிடையாது. மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களைத்தான் கேட்டு அதுதான் சரி என்று நம்பி விடுகின்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். எதையுமே சுயமாக சிந்தித்து, சுயமாக யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. எந்த நேரமும் இந்த அப்பா உனக்கு என்ன சொல்கிறார், ஏது சொல்கிறார் என்பதை நீ சற்று கவனமாக உன்னித்து கவனித்து பார்த்தாயானால், நான் உனக்கு எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை செய்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்பதனை மனதில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்கிறேன், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்கின்ற என் குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக அது என்னவென்று உனக்கே தெரிந்துவிடும். ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.